எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உரத்த சத்தமா ஹல்லேலூயா. நம்முடைய தியானம் பண்ணி நாம் செபிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு கிறிஸ்து இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எந்த விதமான பாரமானாலும் சரி, நீ எந்த விஷயத்திற்காக பாரத்தோடு வேதனையோடு இருக்கிறீர்களோ ஆண்டவருக்கு தெரியும். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனுக்கு தெரியும். உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மாத்திரமல்ல, ஒளிபொறிக்கு மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக, எல்லா ஜனங்களுக்காகவும் நாங்கள் சொல்லுகிறோம். ஜீவனுள்ள வார்த்தை, இயேசு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு மனிதன் உங்களை பார்த்து சொல்ல முடியாதுங்க, நீங்கள் எப்போதாவது வருத்தப்படுறீங்களா, பாரத்தோடு இருக்கிறீங்களா, என்கிட்ட வாருங்கள் என்று ஒரு மனிதனாவது சொல்வதை நாம் இந்த பூமியில் கேட்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டியது ஏறிடுமே. அதனால் வருத்தப்படுகிற நேரத்தில் நீங்க போன் போட்டா கூட அவங்க எடுக்க மாட்டாங்க. நீங்க கஷ்டப்படுகிற நேரத்தில், பிரச்சனையின் நேரத்தில், தேவைகள் நேரத்தில், பலவிதமான நெருக்கடி நேரத்தில் ஏதோ ஒரு மனுஷனை நம்பி நீங்கள் அவர்களுடைய ஆதரவை தேடுவீர்களானால் நிச்சயமாகவே உங்களுக்கு அங்கிருந்து நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுக்கு ஆதரவு கிடைக்கவே கிடைக்காதுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தின, ஜீவனை கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்று உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் என்ன பாரத்தோடு இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, என்ன போராட்டத்தில் இருந்தாலும் சரி, என்ன தேவைகளோடு இருந்தாலும் சரி, ஒருவேளை மந்திர கட்டுகளில் சிக்கி தவித்துக் கொண்டு இருந்தாலும் சரி, பிசாசின் கட்டுகளில் சிக்கி தவித்துக் கொண்டு இருந்தாலும் சரி, தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு தேவனுடைய மனுஷன், அவர்கள் சத்தியத்தை அறியாத ஒரு சபையை சார்ந்த ஒரு விசுவாசி, அவர் குலசேகர பக்கத்துல, முகாம்பிகை ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு கிராமம். அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கிற அந்த இடம் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த சகோதரன் சொன்ன சாட்சி, கொரோனாக்கு முன்னாடி என்னுடைய வீடு கட்டுவதற்காக நான் லோன் எடுத்து கட்டினேன். ஏனென்றால் நல்ல ஒரு வேலை செய்து கொண்டிருந்தேன். ஒரு ஹோட்டல்ல, கேரளாவில் பெரிய ஹோட்டல்ல அவர் ஒரு இன்ஜினியரா இருந்தார். அப்பொழுது கொரோனா நேரத்தில் வேலை இல்லாமல் அவர்களையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, லோன் கட்ட முடியல. தன்னுடைய சகோதரர்கள்
வெளிநாட்டில் இருந்து சம்பாதிக்கிற சகோதரர்கள் அவர்கள் ஏதாவது உதவி செய்வார்களா என்று வீட்டில் போய் பார்ப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் சொன்ன வார்த்தை உட்கார் என்றோடு சொல்ல மாட்டார்கள், அப்படியாக பார்ப்பார்கள். அதற்கு பிறகு நான் எந்த சகோதரனை நம்பி நான் போகல, எந்த சொந்தத்தை நம்பி நான் போகல, ஒரே ஒரு முடிவு, மரணம்தான். அவருக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் இப்பொழுதும். அப்ப இரணியல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் குடும்பமாக ட்ரக்ல விழுந்து செத்து போவோம் என்று தீர்மானித்து போகிறார்கள். அங்கு போன சமயத்துல ட்ரெயினுக்காக ரயில்வே ஸ்டேஷன் உட்கார்ந்து இருக்கிறார்கள். வரும்போது பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைங்க, ட்ரெயின் வரும்போது பிள்ளைகளை இடுப்புல எடுத்துக்கொண்டு உள்ள விழுந்துடலாம் என்று வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல பரலோகத்துல இருந்து ஒரு வார்த்தை அவருக்கு கேட்கப்பட்டது, என் மகனே நீ பயப்படாத, நீ வீட்டுக்கு திரும்பி போ, நாளை உனக்கு உன் வேலை தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் பேசுகிற சத்தம்? எங்கிருந்து வருகிற சத்தம் தெரியாமல் அங்கும் இங்குமாக பார்த்து கொண்டு இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படியே சரி. உடனே மனைவியும் பிள்ளைகளை கூப்பிட்டு வெளியே வந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, வெளியே வரும் ஒரு தேவ மனிதன் அவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, சகோதரனே ஏன் நீ சோர்ந்து போய் இருக்கிறீங்க? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க திட்டம் பண்ணி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஒளிபெருக்கி மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க திட்டம் பண்ணி இருக்கிறார். எந்த ஒரு பாரமாக இருந்தாலும் சரி, தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த நாள் வீட்டுக்கு வந்த அந்த சகோதரன் அடுத்த நாள் தேவனுடைய வார்த்தையின்படி அதே ஹோட்டல்ல இருந்து அவர்களுக்கு கால் அழைப்பு வருகிறது. நீங்கள் வேற எங்கும் வேலை செய்கிறீர்களா அல்லது வீட்டில் தான் இருக்கிறீர்களா? நீங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் எங்களுடைய ஹோட்டலில் நீங்கள் வேலை ஜாயின் செய்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை ஒருபோது மாறாதுங்க. இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தை ஒருபோது மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தையோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். கண்களை மூடுவோம், செபிப்போம். உங்களுடைய என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன போராட்டமா இருந்தாலும் சரி, என்ன தேவையா இருந்தாலும் சரி, ஒருவேளை இயேசுவை விட்டு நீங்கள் தூரமா சென்றிருக்கலாம், உங்களுடைய பாவத்து நிமித்தம், பிரச்சனை நிமித்தம் தூரமா சென்றிருக்கலாம். இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்பா, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்று அமர்ந்திருக்கிற அப்பா, ஒளிபெருக்கி மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. பலவிதமான நெருக்கடி, தேவைகள், வியாதி கட்டுகள், சாப கட்டுகள், ஓ எதுவா இருந்தாலும் அப்பா நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. உம்மிடத்தில் வந்திருக்கிறாங்கப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுறாங்க. ஓ இளைப்பாறுதல் கொடுப்பீராக, ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. சாப கட்டுகள் மாறட்டும், வியாதி கட்டுகள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது வியாதிகள் மறைந்து போவதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோம்,
ஜெபிக்கிறோம். வியாதி கட்டுகள் மாறட்டும், மாறட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால தேவைகள் சந்திக்கப்படுவதாக. பாவ கட்டுகள் இருந்து இந்த பிள்ளைகளை விடுவிப்பீராக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தை கொண்டு இந்த பிள்ளைகளை கழுவீராக. அப்பா கழுவுங்கப்பா. ஓ சமாதானத்தை கொடு. எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு மனம் இல்லை. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒளிபெருக்கி மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற, சேனல் மூலமா, டிவி சேனல் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ சுகமாக்குவீராக. ஓ சமாதானத்தை கட்டளையிடுவீராக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நீ சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அப்பா நீ செய்த காரியத்துக்காக உமக்கு நன்றி. பேசப்போற தாசனை வல்லமையா பயன்படுத்துவீராக. ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, அபிஷேகப்பட்ட வார்த்தை இந்த தாசனை வாயிலிருந்து வருவதாக. வார்த்தை கேட்கும் போது விடுதலை உண்டாவதாக. அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மீது அபிஷேக வல்லமை சென்று ஜீவனுள்ள வார்த்தையானது ஒவ்வொருத்தரும் விடுவிப்பதாக. வியாதி கட்டுகளோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் சுகமாக்குவீராகப்பா. சாப கட்டுகளோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் சாப கட்டுகள் இருந்து விடுவிப்பீராக. தாசனை பயன்படுத்தும் அப்பா. உம்முடைய நாமம் பயன்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.